இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம துஷால் தேஷ்பாண்டே ரஞ்சி ட்ராஃபியில் ஒரு 100 அடிச்சிருக்காரு. இப்போ வந்து நம்பர் 11 பொசிஷனில் இருக்கிறதுலே அதுதான் ஹையஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி வச்சிருந்ததும் ஒரு சிஎஸ்கேன் பிளேயர் தான். அவர் பேர் சிவராமகிருஷ்ணன். இவரும் ஒரு தமிழக சேர்ந்தவர். இவரும் வந்து அந்த 11th பொசிஷனில் ஒரு 100+ ஸ்கோரை வச்சுருந்தார். இப்போ வந்து அதை சீஸ் பண்ணிட்டார் இவர் துஷால் தேஷ்பாண்டே. அது 123 ரன்னு. இவர் கூட இன்னொருத்தர் பார்ட்னராக நம்பர் 10 விளாண்டவர். அவருக்கும் அது ஹையஸ்ட் ஸ்கோர் தான். அந்த நம்பர் 10ல் செம்மையான ஒரு நாக்கு. ஒரு ஹிஸ்ட்ரியை 2 பேர் சேர்ந்து பயங்கரமாக க்ரியேட் பண்ணிட்டாங்க நம்பர் 10 and 11ல் வந்துட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் டெவான் கான்வே வந்து ஒரு வாரம் ஆகும் அவருக்கு வந்து அந்த தம்மில் என்ன ஆயிருக்குன்னு சொல்கிறதுக்கு ரிப்போர்ட்ஸ் வெளியே வர ஒரு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவர் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் வந்து ரூல்ட் அவுட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ செகண்ட் டெஸ்ட் ஆடுவாரா ஆட மாட்டார் தான் டவுட்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஐபிஎல் ஆடுவாரா ஆட மாட்டாரான்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் ஆடுவார். ஸோ ஃபஸ்ட் மேட்சை மிஸ் பண்ண சான்ஸுகள் இருக்குது, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவன் டூபே அதே தான். அவர் வந்து என்சிஏ கேம்ப் அட்டன் பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் ரெக்கவர் ஆக 3 வீக்ஸ் எடுத்துக்குன்னு சொன்னார். ஸோ இப்போ வந்துட்டு 3 வீக்ஸ் எடுத்ததுன்னா கரெக்டாக ஒரு நம்ம ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிடுவார். மார்ச் 20 அந்த தேதி அன்றைக்கி ஜாயின் பண்ணிடுவார். ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு வேணால் ரெஸ்ட் கொடுத்தா ரெஸ்ட் கொடுப்பாங்க, இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக ஆட வச்சாலும் ஆட வைப்பாங்க. 2 பேரும் மேக்ஸிமம் ஆட வைப்பாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷத்துலேருந்து நம்ம லைனப்ஸில் இருக்கலாம், லைனப்ஸில் மேக்ஸிமம் சேஞ்சஸ் பண்ணாதனால இவங்களை மேக்ஸிமம் ஆட வைப்பாங்க. மிச்சம் இருக்க பிளேயர்ஸ் சான்ஸ் கொடுத்தா யார் யாருக்குன்னு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு அதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து நம்ம சுரேஷ் ரெய்னா வந்துட்டு இவர் கோலிக்கு வந்து டிசர்வ் ஆகும், ஒரு கப்பு வந்து டிசர்வாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் கோலியை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கைஸ், கோலி வந்து இந்த ஆர்சிபி விட்டு வேறு வெளியில் எந்த டீமுக்கு போனாலும் கப் அடிச்சு கொடுத்துருவார். அது வேணால் உறுதின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா இவர் வந்து சீசன் ஃபுல்லாகவே மேட்ச் எடுத்துகிட்டு வந்துடுவார். நீங்கள் நாக் அவுட் ஸ்டேஜில் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணால் போதும். அது மாதிரி தான் கேமே. ஏன்னா நாக் அவுட்டில் இவர் மட்டும் ஒத்தால் அடிச்சு கொடுத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இவர் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கப் அடிக்கிறது டவுட்ஃபுல் தான் சொல்லலாம். டீம் பார்க்க பவர்ஃபுல்லாக இருந்தாலும் எல்லாமே ரைட் ஹேண்டர் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டரில் பெருசாக ஸ்ட்ராங்கே இல்லை. மிடில் ஆர்டரில் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் யாரும் இல்லை. ஸோ அதுதான் அவங்க வீக்னஸாக இருக்க போதா பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தா முகமது ஷமி ரெக்கவர் ஆக போகிறாரு. அவர் சர்ஜரி முடிஞ்சிருச்சு. ஸோ பார்டர் ட்ராஃபியில் வந்து ஜாயின் பண்ணிப்பார். இவர் ஐபிஎல்லும் T20 வேர்ல்டு கப்பும் மிஸ் பண்ணிடுவார். ஸோ பார்ப்போம். அடுத்து பார்டர் கவாஸ்கர் தான் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம் கைஸ். அடுத்தது வந்து நம்ம துஷால் தேஷ்பாண்டே பேட்டிங்கில் அசத்தல்னால இவர் இந்த வருஷம் ஐபிஎல் வந்து பேட்டிங்லேயும் ஆரஞ்சு கேப்பு, பவுலிங்கில் வந்து இந்த கேப்பு பர்பிள் கேப்பும் வாங்குவார். ஸோ 2 கேப்பும் ஒன்றா வாங்கி ஒரு ரெக்கார்டை படைப்பாரா பார்ப்போங்க. இது சும்மா ஃபேன்மேடுக்கு மீம்ஸாக போட்டுருந்தாங்க, எடுத்து போட்டிருந்தேன். அடுத்து பார்த்தா நம்ம டெவான் கான்வே இப்போ வந்துட்டு வரலன்னா ரச்சின் ரவீந்திராவை ட்ரை பண்ணலாம், இன்ஜுரியாக இருந்தால். இல்லைனா அடுத்து பார்த்தா சிவன் டூபே வரலன்னா டேரி மிச்சலே ட்ரை பண்ணிக்கலாம். மோயின் அலிக்கு பதில் நம்ம இவரையே வச்சுக்கலாம். யாருன்னா சமீர் ரிஸ்வி. அவர் கூட ஃபஸ்ட் மேட்ச்சில் எல்லாருக்கும் டெபியூ சான்ஸ் கொடுத்துட்டு ஒரு மாசாக இருக்கும். இல்லைனா அதே தான் டெவான் கான்வே சிவன் டூபே எப்படி வருவாங்க. மோயின் அலி இல்லைனா டேரி மிச்சல் 2 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்திங்களா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இது போல் மேலும் ஏதாச்சும் வீடியோ அப்டேட்ஸ் மற்றும் பிளேயரை பற்றி சொல்லணுமா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மிச்சமாக